டீச்சர்ஸ் யூடிஸ் ப்ளஸில் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் செய்யும் முறையை பார்க்கலாம். கூகுளில் udisplus.gov.in டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் யூடிஸ் ப்ளஸை கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் ரைட் சைடில் டாப் கார்னரில் 3 கூட கிளிக் பண்ணணும். டெக்ஸ்டாப் சைட் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் லேப்டாப் கம்ப்யூட்டர் மாதிரி டிஸ்பிளே தெரியும். யூடிஸ் ப்ளஸில் ரைட் சைடில் டாப்பில் ஒரு 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் வரும் கீழே. லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேப்புமே தெரியும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். மொபைலுங்கிறனால 3 கோடை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸுங்கிறது வரும், இது கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் மாடியூலை நம்ம கிளிக் செய்யணும். செலக்ட் ஸ்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கோ கிளிக் பண்ணணும். கரண்ட் அகாடமிக் 2024-25 கிளிக் பண்ணணும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வரும், க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அதாவது ஸ்கூல் டேஷ்போர்டில் கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், கவுண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு நேராக ஆட் ஸ்டூடெண்ட் வியூ மேனேஜுக்கு மேலே ப்ளூ கலரில் ஆட் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட் ஸ்டூடெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய பயோடேட்டாஸ் எல்லாமே இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது அட்மிஷன் ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அட்மிஷன் ஃபார்மு அல்லது அட்மிஷன் ரிஜிஸ்டர்ஸ் இதை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணலாம். எம்இஸ் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து நம்ம என்ட்ரி பண்ணலாம். எம்இஸ் வெப்சைட்டில் 3 கோடை ரைட் சைடில் 3 கோடை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் க்ரீன் கலர் டவுன்லோடை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸலில் டவுன்லோட் ஆகிரும். ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். இது தமிழ் நேம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதில் எது தேவையில்லை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிரும். நமக்கு ஸ்டூடெண்ட்டோட நேமு, கிளாஸு, செக்ஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் அட்மிஷன் இது தான் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும். யூடிஸ் ப்ளஸில் ஸ்கூல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா டீட்டெயில்ஸ் ஹைட் ஆகிரும். ஆரோ கிளிக் பண்ணால் மறுபடியும் லெஃப்ட் சைட் டீட்டெயில்ஸ் வரும். ஸ்கூல் டேஷ்போர்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஆட் ஸ்டூடெண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததுனால தெரியல. சப்போஸ் இங்கே வேணும்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேராக வியூ பார் மேனேஜுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நம்ம புதுசாக என்ட்ரி பண்ண முடியும். வியூ பார் மேனேஜர் நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே மேலே பாருங்கள் ஆட் ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஆட் ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் ஆட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு இது செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி. ஆதார் நம்பர் இருக்குதுன்னா இங்கே டிக் போடுங்க. ஆதார் நம்பர் இருக்கும்போது டிக் போட்டுட்டு ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். கோ கிளிக் பண்ணணும். இங்கே த ஆதார் நம்பர் இஸ் நாட் மேப்டு டு எனி ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஆதார் நம்பர் மேப்பிங் ஆகலை அப்படின்னா இது நியூ ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம இங்கே ஓகே கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோடைய நேம், ஜெண்டர் எல்லாமே டைப் பண்ணணும். ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த்து 8/8/2018, மதர் நேம். இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோடுங்கிறது ஆப்ஷனல், நம்ம போட வேண்டாம், தேவையில்லை. ஃபாதர் நேம், கார்டியன் நேம் தேவையில்லை. ஃபாதர் மதர் இல்லைன்னா தான் கார்டியன் நேம் டைப் பண்ணுவோம். மதர் நேம், ஃபாதர் நேம், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பெர் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணணும். அட்மிஷன் டேட்டு, ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம், ஃபாதர் நேம், ஆதார் நம்பர். ஆதார் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேமு, அட்மிஷன் டேட் இதை மட்டும் நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். சேவ் கிளிக் பண்ணிட்டோம்னா இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லும். லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கரெக்டு, நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸ்லாம் நம்ம டிக் போடணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு. இதை ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோன்னா மாற்ற முடியாது. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும்.
த ஸ்டூடெண்ட் ஹேஸ் பின் இனிஷியலைஸ்ட் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. அடுத்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணால் இங்கே மறுபடியும் இங்கே மேலேயே ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணலாம். நியூ ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு நம்ம என்ட்ரி போடணும். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லை. ஸோ ஆதார் நம்பர் இல்லாததுனால இங்கே 999 போடணும் 12 டைம்ஸு. ஆதார் நம்பர் கம்பல்சரியாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம ஆதார் நம்பர் எடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணி தான் நம்ம அட்மிட் பண்ணணும். ஆதார் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 999 12 டைம்ஸ் 9 போடணும் ஆதார் நம்பருக்காக. கோ கிளிக் பண்ணுங்கள். த ஆதார் நம்பர் இஸ் நாட் மேப்டு டு எனி ஸ்டூடெண்ட் வரும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டைப் பண்ணணும். ஆதார் நம்பர் இல்லாதனால 12 டைம்ஸ் போடுறோம். அட்மிஷன் டேட்டு 10/6/2024. ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணி கோ கிளிக் பண்ணணும். ஆதார் நம்பர் இல்லாத சூழ்நிலையில் 912 டைம்ஸ் நம்ம டைப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுடைய பயோடேட்டா ஃபுல்லுமே இங்கே டைப் பண்ணி ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்மிஷன் டேட் இதெல்லாமே நம்ம டைப் பண்ணி சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். சேவுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் நம்ம டைப் பண்ணதெல்லாம் வரும். இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இங்கே டிக் போட்டுட்டு சேவ் கன்ஃபார்ம் பண்ணணும். நேம் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ ஆதாருக்கு செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிடணும். டிக் போட்டுட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கோங்கிறத கிளிக் பண்ணணும். கோங்கிறத கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஆதார் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வித் சம் அதர் ஸ்டூடெண்ட். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க, மேப்பிங் ஆகிருக்குது அப்படின்னு வந்துருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் எல்கேஜி யூகேஜி இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆதார் நம்பரை வச்சு பென் நம்பரை கண்டுபிடிக்கணும். குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சு இல்லைன்னா ட்ராப் பாக்ஸ் இந்த ரெண்டில் ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வச்சு பென் நம்பரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்ம இம்போர்ட் தான் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக நம்ம ஆதார் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆதார் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு, ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுங்கிறனால இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள். ஆதார் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வித் சம் அதர் ஸ்டூடெண்ட். எந்த இடத்துல மேப்பிங் ஆகிருக்கு இந்த ஸ்டூடெண்ட், எந்த ஸ்கூலில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணணும். வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோன்னா ட்ராக் பை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, பென் நம்பர், ப்ரீவியஸ் ஸ்கூலு, கிளாஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் தான் பண்ணணும். ஆல்ரெடி மேப்டுன்னு வந்துச்சுன்னா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டுன்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஏற்கனவே பென் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்டை நம்ம பென் நம்பர், ஆதார் நம்பர் கண்டுபிடிச்சி இம்போர்ட் செய்யணும். இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது எந்த ஸ்கூல்லையுமே இது வரைக்கும் படிக்கலை, இங்கே தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆட் ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணணும். இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இம்போர்ட் தான் பண்ணணும். இந்தியாவிலேயே எந்த ஸ்கூலுமே படிக்கவே இல்லை, இங்கே தான் நம்ம ஸ்கூலில் தான் நியூ அட்மிஷன் அப்படின்னா மட்டும்தான் ஆட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நம்ம இப்போ இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஆனாலும் இங்கே 0 டோட்டலாக 0ன்னு வந்துருக்குது. நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே கிளாஸ்க்கு நேராக வியூ பார் மேனேஜ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நம்ம 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 2 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். நியூ ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வியூ பார் மேனேஜரில் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணாலே மேலேயும் ஆட் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸ்கூல் டேஷ்போர்டு ஆட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம என்ட்ரி செய்ய வேண்டும். தேங்க்யூ. நம்ம இதில் 2வது ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டில் ஆதார் நம்பர் இல்லாத நம்ம 912 டைம்ஸ் நம்ம என்ட்ரி போட்டோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கிளாஸ்க்கு நேராக வியூ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். வியூ மேனேஜர் கிளிக் பண்ணும்போது நமக்கு சமந்தாக்கு தான் ஆதார் நம்பர் இல்லை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இங்கே ஃபார்ம் ஸ்டேட்டஸை ஜிபி மேலேயே கொடுத்துருக்குவாங்க. ஜிபிங்கிறது ஜெனரல் ப்ரொஃபைல், இபி என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், எஃபி ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல். இதில் ஜிபிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும்.
அங்கே நம்ம ஆதார் நம்பர் இல்லாதனால 999 இருக்குது இல்லைங்களா, ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உடனடியாக நம்ம ஆதார் எடுக்க சொல்லணும். அவங்க ஆதார் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, கரெக்டான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்குது வந்துருச்சுன்னா ஜென்ரல் ப்ரொஃபைலை நம்ம கிளிக் பண்ணி டு யூ வாண்ட் டு சேஞ்ச் ஆதார் டீடைல்ஸ் இன் SDMS ஸ்கூல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் மாற்ற போகிறோமா அப்படின்னு கேட்கும். இதில் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸுடைய இப்போ எடுத்த ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஆதாரில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி இங்கே நம்ம டைப் பண்ணிக்கிடலாம். ஆதார் நம்பர் இல்லைன்னா 999 12 டைம்ஸ் போடுங்க. ஆதார் நம்பர் வந்துட்டு பிறகு எடுத்த பிறகு ஜென்ரல் ப்ரொஃபைலில் போய் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ உடனே ஜென்ரல் ப்ரொஃபைலில் போய் ஆதார் சேஞ்சஸ் இங்கே டிக் போட்டு கரெக்டான ஆதார் நம்பர் இருக்கிற மாதிரி நேம் பார்த்து நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். டீச்சர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.